அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் டெல்லியில் பண்ண ஸ்பீச்சை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தடை செய்யப்பட்ட அமைப்பாக அது இருக்கணும், பிரிவினைவாத பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கும் விதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட பேச்சு வந்து இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வருண் ஐபிஎஸ் விசஸ் என்டிகே நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறதையே நான் விரும்பாத ஒரு நபர். ஒரு இயக்கத்திற்கும் ஒரு அதிகாரிக்கும் இவ்வளவு முட்டல் முதல் வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு அரசியல் பாதையை தேர்வு பண்ணியிருக்கீங்க, தேர்தல் பாதையை தேர்வு பண்ணியிருக்கீங்க. தேர்தல் பாதை, அரசியல் பாதை என்று நீங்கள் தேர்வு செய்யும்போது அதற்கு என்று சில வரையறைகள், இந்த வரையறைகள் நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதாவது 2 பேருக்கு இடையே நடந்த மோதல் என்பது ஒரு அதிகாரிக்கும் ஒரு கட்சிக்குமான மோதல் என்று மாறி அதில் வந்து கொஞ்சம் விரும்பத்தகாத வாசகங்களை வந்து சில பேர் பயன்படுத்த போய் அதில் சிலர் கைது செய்யப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் தவிர்த்துக்கலாமே அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புமே தவிர்த்துருக்கு. இது தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்ற பேச்சு இருக்குது. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல் ஸ்டோனை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு தொடக்கம் தான், இதுக்கு வந்து கொண்டாட்டம்லாம் நாங்கள் பண்ண போகிறதில்ல. அடுத்த மைல் ஸ்டோனை எப்போ அடைவோங்கிறத உங்களோட உத்வேகம், நீங்கள் கொடுக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட் மூலியமாக ரொம்ப தெளிவாக பயஸ்டாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண வந்து முயன்றுட்டுருக்கோம் இடம் வளம் அப்படிங்கிற இந்த சேனலில். தொடர்ந்து கிஷோர் கே சாமிரால் கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். வரவேற்கிறேன். வணக்கம். ஸோ அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் டெல்லியில் பண்ண ஸ்பீச்சை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே அதிகாரிகளுக்கு நடுவில் வந்து மேடையில் ஏறி அவர் ஒரு பேசியிருக்காரு. அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு கட்சியை பற்றி இப்படி வந்து தமிழ்நாட்டில் அந்த மேபி நாட்டில் நடந்திருக்கலாம், தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி பேசுறது தான் முதல் முறையாக பார்க்குறேன். மேபி நான் அப்படி பார்க்காம கூட இருந்துக்கலாம், அதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சிக்கும் அதில் இருக்கிற நிறைய கேடர்ஸ்க்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நம்மளே இதை பற்றி ஒரு 10 எபிசோடு வந்து பேசியிருக்கோம். 2 பேர் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டையை வந்து நிறுத்தத்துக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பீங்க. இந்த வாட்டி ஏன் அது ரொம்ப பேசு பொருளாகவும் சர்ச்சையாகவும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட அமைப்பாக அது இருக்கணும், பிரிவினைவாத பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கும் விதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட பேச்சு வந்து இருந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து உடனே ஆப்வியஸ்லி ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பிட்டு இருக்கு. அது சர்ச்சை பொருளாக மாறி இருக்கு. ஒரு அதிகாரி இப்படி பேசியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த அதிகாரி ஏன் இப்படி பேசினாரு, இந்த சண்டை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ஏன் இப்படி தொடருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கணும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி ஒரு உள்ள குமுறலை வந்து ஒரு அதிகாரி எனக்கு அனுப்பியிருக்காரு. பேர் சொல்ல மாட்டீங்க, ஆனால் எப்படி சொல்ல முடியும்? சரி சரி, நம்பி தானே அனுப்புகிறாங்க. சரி சரி. என்ன அப்படின்னா அது சொல்லிடுறேன், நம்ம வாயிலாக அது அரசாங்கத்திற்கும் போகட்டும், பார்வையாளர்களுக்கும் போகட்டும். முக்கியமாக இந்த அரசாங்கம் எதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான். என்னென்னா அப்படியே படிக்கிறேன் நான். கருணாநிதி நினைவிடத்தில் அருங்காட்சியகம் உள்ளது. இந்த அருங்காட்சியகத்திற்கு நாளொன்றுக்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதனை கணக்கெடுக்கும் பணியில் மக்கள் தொடர்பு அதிகாரிகளை, அதாவது ஏபிஆர்ஓ, பிஆர்ஓ, ஏடிபிஆர்ஓ, ஜேடிபிஆர்ஓ இவங்களெல்லாம் வந்து பணியமர்த்தி வருகிறது திமுக அரசு. காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஒரு ஷிஃப்ட்டு, மதியம் 2 மணி முதல் இரவு 6 மணி முதல் இன்னொரு ஷிஃப்ட்டு. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் வந்தார்கள் என்பதனை குறித்த விவரங்களை செய்தி மற்றும் மக்கள் துறை இயக்குனர், அதாவது டிஐபிஆர் வைத்துள்ள வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்ப வேண்டுமாம். கெசடட் ஆஃபீஸர் நிலையில், ஏன்னா இந்த பிஆர்ஓ, ஏடிபிஆர்ஓ, ஜேடிபிஆர்ஓ எல்லாம் கெசடட் ஆஃபீஸர் கிரேடில் இருக்கிறவங்க. கெசடட் ஆஃபீஸர் நிலையில் இருக்கும் அதிகாரிகளுக்கு இதுதான் வேலையா? இதை ஒரு சாதாரண நிலையில் உள்ள ஊழியர் செய்ய மாட்டாரா அப்படின்னு மக்கள் தொடர்பு அதிகாரிகள், டிஐபிஆர் அதிகாரிகளே வந்து குமுறலில் இருக்காங்க அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறேன். இதை போக வேண்டிய இடத்துக்கு இந்த தகவல் போச்சுன்னா திருந்துவார்கள் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி சமாதியில் இல்லை, நான் தான் சொல்ல ரொம்ப கஷ்டமான வேலைங்க இது. ஏன்னா ஒரு கும்பல் வந்துட்டே இருக்குது அப்படின்னா 1,00,000 பேர் வராங்கன்றத எப்படி? இல்லைங்க, அதில் ஒரு விஷயம் இருக்குது. டிஐபிஆர் பண்ணியிருக்கக்கூடாது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் உளவு பிரிவு பண்ணியிருக்கணும், இல்லை தமிழ்நாடு போலீஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் அத்தனை பேரும் வந்துட்டு போவான்ல கருணாநிதி சமாதிக்கு. அதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எஸ்கேப் ஆனவன், அப்ஸ்காண்ட் ஆனவன் அத்தனை பேரையும் முடிச்சிடலாம். இந்த வந்தவன் அங்கே மட்டும் வந்துட்டு போக மாட்டான், அப்படியே ஒரு சுற்று போவான். போக மாட்டான். ஏன்னா கழிவு நீர் சாக்கடையை நோக்கித்தான் போகும். அதனால கருணாநிதி சமாதிக்கு தான் போகும்.
மழை நேரத்துல நீங்க சொல்ற அந்த தத்துவம் வந்து செட் ஆகலுங்க. கழிவுநீர் சாக்கடை நோக்கி போல ஊர் ஃபுல்லா வந்து அது பரவி ஊர் இருக்கு. ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு இதில் மருத்துவமனையில் 30 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லாவரத்தில். அது பெரிய கலாட்டா ஆகிட்டுருக்கு. ஸோ அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இது பாருங்கள், ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்ஸை இந்த அரசாங்கம் எதற்கு பணியமர்த்துகிறது, இவங்களை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றதை பாருங்கள். கருணாநிதி சமாதியில் யார் வராங்கன்றதை வந்து பார்க்குறது தான் இவங்க வேலையா? இதுக்கு தான் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குதா? இது நம்ம பணங்க. எதற்காக பயன்படுத்துகிறாங்க இவங்க? அயோக்கியத்தனம் இல்லையா இது? இதையெல்லாம் இந்த பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அரசாங்கம் எதற்காக இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நான் வந்து vlog போகலான்னு இருக்கேன் கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு. நானும் போயிட்டு ஒரு நாள் எத்தனை பேர் வராங்கன்றதை நோட் பண்ணி என்னுடைய சார்பாக வந்து திமுகவிற்கு வந்து பரிசா அளிக்கலாம் அப்படின்றது இருக்கேன். எனிவே நம்ம திருப்பி வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அண்ட் நாம் தமிழர் கட்சி அந்த ப்ராப்ளம்க்கு வந்துடும். தடை செய்யப்பட்ட இயக்கம் வட வேண்டிய இயக்கம் பிரிவினைவாதம் பேசுதுன்னு சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வருண் ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் சட்டம் ஒழுங்கு சார்ந்து சில ஆதங்கங்களே அவர் தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வருண் ஐபிஎஸ் வெர்சஸ் என்டிகே நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறதையே நான் விரும்பாத ஒரு நபர். இதில் இன்னொரு டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா இந்த டிஸ்க்ளைமர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வருண் ஐபிஎஸ் சம்படி ஐ ரெஸ்பெக்ட். எனக்கு வந்து நிறைய மரியாதை வருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது. சரியா? இது வந்து தனிப்பட்ட விதத்தில் எனக்கு வந்து ரெஸ்பெக்டும். அவருடைய அதாவது இங்கே நிறைய ஐபிஎஸ்ன்ற பேரில் போலி நபர்கள் நிறைய பேர் இங்கே உலா வரக்கூடிய இடம் இது. சரியா? அதனால போலீஸோட வேலையை விட்டு ஓடி வந்தவன்லாம் இருக்கான். அந்த மாதிரியான ஒரு சூழலில் வருண் ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே குவாலிஃபைடு மூளையுள்ள ஐபிஎஸ். ஏன்னா மூளை இல்லாத ஐபிஎஸ் நிறைய எனக்கு தெரியும். பட் மூளை உள்ள ஐபிஎஸ். பட் ஏதோ ஒரு இடத்துல அவர் காயப்பட்டிருக்காரு அப்படின்னா அது வந்து பொதுவெளியில் வந்து நாம் தமிழர் அதையும் போட்டார் பார்த்தீங்களா அந்த டிஸ்பிளேல, இது என்னோட ஒய்ஃப் என்னோட குடும்பத்தெல்லாம் வந்து வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இன்னொரு டிஸ்க்ளைமரும் போட்டுறேன். எனக்கு நாம் தமிழர் கட்சி உடைய ஒரு நலம் விரும்பி நான். எனக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றியும் ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து அழிந்து போய்விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் நான் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன் நான். பட் ஒரு பேலன்ஸ்டாக பார்ப்போமே. ஒரு இயக்கத்திற்கும் ஒரு அதிகாரிக்கும் இவ்வளவு முட்டல் முதல் வர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் வந்து ஒரு அரசியல் பாதையை தேர்வு பண்ணியிருக்கீங்க, தேர்தல் பாதையை தேர்வு பண்ணியிருக்கீங்க. தேர்தல் பாதை அரசியல் பாதை என்று நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது அதற்கு என்று சில வரையறைகள் இருக்கும். இந்த வரையறைகள் நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். நான் கடைபிடிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி அதிகாரிகள் அப்படின்றவங்களுக்கும் சில வரம்புகள் இருக்குது. அந்த வரம்புகளுக்குள்ளே அவங்க இருப்பது தான் நல்லது. அவங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இல்லாமல் போனாங்கன்னு வைங்களேன், இல்லை அவங்க வந்து வரம்பை மீறுறாங்கன்னு ஒரு எண்ண ஓட்டம் வருவது வந்து அவர்களுக்கு நல்லதில்லை, அவர்கள் மேலே இருக்கக்கூடிய இமேஜ்க்கு நல்லதில்லை அப்படின்றதான் நான் சொல்லக்கூடியது. ஸோ இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். பட் இது ஒரு தனிப்பட்ட ஃப்ரகாஸ், அதாவது 2 பேருக்கு இடையே நடந்த மோதல் என்பது ஒரு அதிகாரிக்கும் ஒரு கட்சிக்குமான மோதல் என்று மாறி அதில் வந்து கொஞ்சம் விரும்பத்தகாத வாசகங்களை வந்து சில பேர் பயன்படுத்த போய் அதில் சிலர் கைது செய்யப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் தவிர்த்துக்கலாமே அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புமே தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது தான். பட் அவர் சொல்லக்கூடிய விஷயம்ல ஒன்று பார்க்கணும். நம்ம ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம், இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்ற பேச்சு இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நான் வந்து ஆதரிக்காத ஒரு நபர், நான் அந்த இயக்கத்தை ஆதரிக்கலை. ஓகே. பட் அதே மாதிரி உங்களை மாதிரி என்னோட கருத்து வேறுபடலாம். உங்கள் கருத்தை நான் வந்து ஆமோதிச்சு போகணும்னு அவசியம் கிடையாது. அதான் சொல்லிட்டேனே. இப்போ நாம் தமிழர் கட்சி அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே. இது கிஷோர் சுவாமிங்கிற நபருடைய தனிப்பட்ட கருத்து. இதை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதிரில் உட்கார்ந்துருக்க நெறியாளர் வரும்னு ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறீங்க. நீங்கள் புரிய வைக்கணும் மக்களுக்கு. do not have to go to that extent to prove your credentials. நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க இல்லை ஏற்றுப்பீங்கன்றதே இங்கே அது ஒரு டிபேட்டே கிடையாது, கவலைப்படாதீங்க. பட் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா தெரிவிக்கக்கூடாதான்னு இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப டிபேட்டபிள் சப்ஜெக்ட். ஏன்னா கூர்ந்து கவனிங்க, ஒரு செயல் என்ன, இந்த செயலுக்கான திட்டம், கூட்டுச்சதி, இதெல்லாம் சட்டத்தின் பார்வையில் வரக்கூடியது. சரியா? ஒரு சிந்தனை,
இது வந்து சட்டத்தின் பார்வையில் வர முடியாது. நான் என்ன சிந்திக்கணுன்றதை சட்டம் முடிவு பண்ண முடியாது, அரசாங்கம் முடிவு பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. சரியா? அப்படின்னும் பொழுது இப்போ ராஜீவ் கொலை சம்பந்தப்பட்ட இயக்கம் என்று பார்க்கப்படுகின்ற ஆதரிக்கலாமா ஆதரிக்கக்கூடாதா அப்படின்னா, நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்பதனாலேயே விடுதலை புலிகளுடைய செயல்பாட்டில் உங்களுக்கு அதில் பங்கு இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? யூஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது உங்க மேல அந்த குற்றம் சுமத்தி அதற்காக உங்க மேல வந்து நடவடிக்கை உங்களை எடுக்கப்படாது. ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. எப்படி ப்ராசிக்யூட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்ல. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு அமெரிக்காவை போய் இரட்டை கோபுரம்ல இடிச்சிட்டாங்க, நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க சொல்றீங்க, நீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து அந்த இரட்டை கோபுரத்தை தாக்கிய அந்த தீவிரவாதி நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க என்றால் உங்களை கைது செய்ய முடியாது, கைது செய்யக்கூடாது, விசாரணை பண்ணலாம். ஏன் நீ இப்படி சொன்ன, தொடர்பு இருக்கா அப்படின்றதுக்கான விசாரணை வேணா பண்ணலாமே தவிர உங்களை எப்படி கைது பண்ணுவீங்க? ஹவு டு யூ ப்ராசிக்யூட் சம்படி ஃபார் திங்கிங்? ஓகே. ஸோ ஆனால் பதியறது, அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பதியறது, கருத்து, அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எண்ண ஓட்டம் தானே கருத்தாக வருது. அந்த கருத்து வன்முறையை தூண்டுகின்ற வகையில் இருக்கக்கூடாது, ப்ரோவோக் பண்ணக்கூடாது, இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடாது. சாரி. மற்றபடி அது எப்படி நீங்கள் உங்கள் கருத்தை வரக்கூடாதுன்னு சொல்வீங்க? அதுக்கு வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ரீட் இட் அவுட். ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுடைய வேர்டிக்ட் இருக்குது. மார்க்கண்டே கஜு அண்ட் கியான் சுதா மிஸ்ரா இவங்களுடைய பெஞ்சில் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திரா தாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாமில் உல்ஃபா உடைய அந்த இயக்கத்தில் மெம்பராக ஒருவர் இருந்தார், உறுப்பினராக ஒருவர் இருந்தார் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு கொலை சம்பவம் நடக்குது. அந்த கொலை சம்பவத்தில் அவர் வந்து ஒரு வாக்குமூலத்தை காவல்துறை அதிகாரியிடம் கொடுத்திருக்கிறார். காவல்துறை அதிகாரியிடம் அந்த வாக்குமூலத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதை வாபஸ் பெற்றுக்கொண்டு விட்டார். காவல்துறை அதிகாரியிடம் நீங்கள் கொடுக்குற வாக்குமூலம் என்பது நீதிமன்றத்தில் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரி. ஸோ அதை வந்து வாபஸ் பெற்று விட்டார், ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழலில். ஆனால் இவர் வந்து உல்ஃபாவில் ஒரு உறுப்பினராக இருந்தார், அதனால் இவர் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். என்ன சொல்லி நிராகரித்தானா, அப்போ தடா இருந்தது, பொட்டா இல்லை, பொட்டாக்கு முன்னாடி தடா 2011 தடா கீழே தான் இவங்க இது பண்ணுறாங்க. 2011 பொட்டாவும் நீக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க 2011. இப்போ என்ன சட்டம் வந்திருக்குன்னு தெரியல, யூஏபிஏலாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் க்ரக்ஸ் ஆஃப் தி வேர்டிக்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கிறீர்கள் என்பதனாலேயே அந்த இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டவர் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பாசிவ் மெம்பராக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த இயக்கத்தில் முழு ஈடுபாட்டுடன் முழுமையாக செயல்பட்டு வீரியத்துடன் செயல்பட்ட நபராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செயல்படாத நிலையில் கூட நீங்கள் அதில் உறுப்பினராக இருக்கலாம். அதுக்காக உங்களை தண்டிப்பது அப்படின்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இயக்கத்துடைய செயல்பாடுகள் அத்தனைக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படின்னு தான் நீதிமன்றம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. இதை உள்ளபடியே நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கன்க்ளூஷனாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இதை சொல்கிறதுனால பிரிவினைவாதத்தை நான் ஆதரிக்கிறேன்னா கண்டிப்பாக இல்லை. எந்த நிலையிலையும் பிரிவினைவாதத்தை நான் ஆதரிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன சிந்திக்க வேண்டும் அப்படின்றத அரசாங்கமோ நீதிமன்றமோ காவல்துறையோ இவங்க யாரும் முடிவு செய்ய முடியாது. அப்போ அது சிந்தனைக்கே நீங்கள் தடை போடுவது அப்படின்னு முயற்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் அது ஆதரிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ இன்னொரு வாதமும் சொல்கிறாங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் வந்து பிரிவினைவாத இயக்கம்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி பார்த்தா அந்த கான்செப்டில் திமுகவே வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் தான். ஸோ அதை அப்படி தானே பார்க்க முடியும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் கருத்து. திமுக வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னா நீங்கள் பிரிவினைவாதத்தை திமுக பேசிய பொழுது அதை கண்டித்திருக்கிறோம். திராவிட நாடு கோரிக்கையை திமுக கேட்டது, அதுக்கப்புறம் அது அதிகாரப்பூர்வமாக அதை கைவிட்டதாக அவர்கள் அறிவித்தார்கள். அதே மாதிரி இங்கே ஒன்றும் அங்கொன்றுமாக பிரிவினைவாத கருத்துக்களை எல்லாம் திமுக பேசிய பொழுதும் அதை கடுமையாக கண்டித்திருக்கிறோம். சரியா? இப்போ நான் ஆதரிப்பது என்பதனே நான் பிரிவினைவாத சிந்தனையாக என்ன ஓட்டமாக நான் பார்க்கல. அப்படி பார்த்தா எம்ஜிஆரே வந்து குற்றவாளி தான் இல்லையா? இல்லை, நீங்கள் குற்றவாளி அப்படின்றதோட மீதான எண்ண ஓட்டம் எம்ஜிஆர் இருந்தபொழுது எம்ஜிஆர் காலத்தில் என்னவாக இருந்தது, எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் என்னவாக இருந்ததுன்றதை யோசிக்கணும். 91க்கு அப்புறம் என்ன, 91க்கு முன்னாடி என்ன, பத்மநாபா கொலைக்கு முன்னாடி என்ன, பத்மநாபா கொலைக்கு பின்னாடி என்ன, இப்படி நீங்கள் யோசிக்கணும். அதை நீங்கள் பார்க்கணும். எம்ஜிஆர் காலத்தில் அதை செஞ்சாங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் அதை குற்றவாளின்னு சொல்வீங்க? அவரை
புரிதலுக்காக கேட்டேங்க. இல்லை நான் சொல்கிறேன், அதை எப்படி நீங்கள் அவரை சொல்ல முடியும்? அவர் வந்து அவர் காலத்தில் விழுந்தங்களுடைய செயல்பாடுகள் என்பது வேறு, அதற்கப்புறம் வந்து செயல்பாடுகள் என்பது வேறு. சரியா? இது எதுவுமே வந்து நான் வந்து இந்த விவாதமே நான் எடுத்துகிட்டு போக விரும்பலை. அதாவது சரியா தவறான்ற போகலை. இட்ஸ் டிஃப்ரெண்ட் டிபேட் ஆல் டுகெதர். நாம் தமிழர் கட்சி இதை ஆதரிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நான் உடன்படலைன்றதுனால அவனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்கிற நிலையில் இந்த காவல்துறை அதிகாரியோட அந்த கன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது செப்பரேட்டிஸ்ட் அவுட்ஃபிட்டாக இருக்கக்கூடிய இவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்ற அந்த கன்டென்ஷனை நான் நெகேட் பண்ணுறேன். சரியா? ஏன்னா ஆதரவு தெரிவிப்பதனால் மட்டுமே அவர்களுடைய செயல்பாட்டில் பங்கு இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உச்சநீதிமன்றமே அந்த கன்க்ளூஷன் தான் வருது. யூ மேட் யுவர் பாயிண்ட். எனக்கு கடைசியாக ஒரே ஒரு டவுட்டுங்க. இப்போ ஐபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆயிருக்காரு, பல பேரோட செயல்பாடுகள்ன்றனால இந்த அளவுக்கு போய் பண்ணுறாரு. ஒருத்தரோட செயல்பாடில் ஆரம்பிக்குதுங்க. ஒருத்தருடைய செயல்பாட்டில் ஆரம்பிக்குது. சரியா? சாட்டை துரைமுருகன் என்ற ஒருத்தருடைய செயல்பாட்டிற்கும் அவருக்குமான பிரச்சனை. இது ஒரு கட்சி பிரச்சனையாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்றதை இது ஒரு கட்சி பிரச்சனையாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்றது நாம் தமிழர் கட்சி முடிவு பண்ண வேண்டியது. அதுக்குள்ளே நான் போக முடியாது. நான் யாரும், ஐ எம் நோபடி. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் யாரும் கிடையாது. நான் ஒரு நலம் விரும்பி, எனக்கு நாம் தமிழர் கட்சியை பிடிக்கும், நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்களை பிடிக்கும், அவங்களுடைய அவங்களுடைய சகோதர சகோதரிகளை எனக்கு பிடிக்கும்ன்றது அவ்வளோதான். அந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். இதனால என்னுடைய எந்த நிலைப்பாட்டையும் நான் மாற்றிக்கிட்டது கிடையாது. அவர்களை நான் விமர்சனம் பண்ணாலும் மென்மையாகத்தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். அது என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு சார்ந்தது. சரியா? நீ ஏன் வந்து மற்றவங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுற, இவங்களே நீ வந்து குறைத்து விமர்சனம் பண்ணுற, நீ யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நான் ஐ எம் எ ஹியூமன் பீயிங். எனக்கு வெறுப்புகள் சார்பும் இருக்கும். இல்லை என்னோட கொஸ்டின் சார்பு நிலையற்ற நடுநிலைவாதியாக நான் இங்கே கிடையாது. ஓகே, என்னோட கடைசி கேள்வி அது இல்லைங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ்கள் ஹர்ட் ஆயிருக்காரு, அவருக்கு வந்து ஏதோ வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்குன்றனால இந்த விஷயத்தை டெல்லி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வந்து டிஸ்பிளேலாம் என்னென்னலாம் நடந்துச்சுன்ற போட்டு பேசுறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய பாதிப்பு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக சொல்கிறார், அது அவர் சைட் நியாயம். இன்னொன்று நான் எப்படி பார்க்குறேன்னா, அவருக்கு கொலை மிரட்டலேருந்து ஆரம்பித்து பல்வேறு த்ரெட்ஸு கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது அவரை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் நேஷனல் லெவலில் நான் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு போகிறது மெம்பர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற அவர் ப்ரொடெக்ட் பண்ணணும் அவர் நினைக்கலாம். இல்லை, அது அவர் தயார் பண்ண நியாயம். நான் என்ன கேட்குறேன்னா, மூன்றாவது பெரிய கட்சி நீங்களே பல வாரம் சொல்லியிருக்கீங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அது வந்து தடை செய்யப்பட வேண்டும் கேட்குறது. இதே ஒரு நிலைமை தானே வேற கட்சிகளுக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு கிளைம் வச்சுட்டே வந்து போகலாம். அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து ஏற்புடையதில்லை, சட்டப்படி தவறு அப்படின்றத மறுக்க முடியாதுங்க. உதாரணத்துக்கு இந்த கட் அவுட் வச்சதை சட்டப்படி ஏற்க முடியாது. சரியா? ஆனால் அதே சமயத்தில் இதை வைத்தே நீங்கள் தடை கோரும் அளவுக்கு போகலாமா அப்படின்னா எனக்கு தெரிந்து முடியாது அப்படின்றது என்னுடைய புரிதல். சரியா? வேற அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொற்கோவிலில் இந்திரா காந்தியுடைய கொலையாளிகளுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக கூட அந்த துணை முதல்வராக இருந்தவர் வந்து அங்கேயே சுட பார்த்துட்டாங்கல்ல. சரியா? அப்போ அதை எப்படி இந்த அரசாங்கம் அணுகி இருக்கு? எப்படி இந்த அரசாங்கம் அணுகி இருக்குது? ஏற்புடையதே கிடையாது. ஏன்னா ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர், இந்திரா காந்தி பிரதமராகவே சுட்டுக் கொல்லப்பட்டார். சரியா? அப்போ அவருடைய கொலையாளிகளை நீங்கள் வந்து ஒரு தரப்பு வந்து கொண்டாடுவதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம்? ஏற்றுக்கக்கூடாது, நியாயமாக ஏற்றுக்கக்கூடாது. இது நீங்கள் நியாயப்படுத்தவே முடியாது. எந்த கொலையுமே நீங்கள் இந்த இடத்துல நியாயப்படுத்த முடியாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு பார்வையை வைத்துக்கொண்டு இதற்கு ஒரு பார்வையை வைப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. பட் 2 wrongs don't make a right. அங்கே தப்பு நடக்குதுன்றனால இங்கே ஒரு தப்பு நடக்குது நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் பொதுவாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை மேலாப்பில் சொல்கிறது வேறு, இதுக்காக ஒரு இயக்கத்துக்கே தடை அப்படின்னு கொண்டு போகிறதுன்னு இருக்கு இல்லையா, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. சரி, இப்போ நான் வந்து ஏதோ நம்ம சரி தப்பு நம்ம சொல்கிறது கரெக்டுன்றனால இந்த டிஸ்கஷன் கொண்டு வரல. என்னோட டவுட்ஸ்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம். இல்லை இவ்வளோ நுக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் இருக்குது, நியூவான்சஸ் இருக்குது, இந்த பிரச்சனையினால் சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க அப்படி தான் நம்புகிறேன். நான் இது சொல்லும் பொழுது நாம் தமிழர் தம்பிகள் வருத்தப்படலாம். சரியா? ஆனால் வருண் ஐபிஎஸ் பற்றி பேசும்பொழுது கூட இவர் என்ன நாம் தமிழ் சப்போர்ட் அப்படின்னு அவர் தரப்பில் கூட நினைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை பேலன்ஸ்டாக பார்க்குறேன். சரியா? வேறு ஐ எம் சீயிங் தி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதை அவர் செய்வது எனக்கு அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நல்லா புரிஞ்சிக்க முடியுது.
நாம் தமிழர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சரியா? ஆனால் இது எதனால் இவ்வளோ ப்ளோ அப் ஆயிருக்கு அப்படின்ற ஒரே ஒரு தனிநபருக்கு நடந்த ஒரு பிரச்சனையினால், ஒரு தனிநபரால் நடந்த இன்னும் தனிநபருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், இல்லை தனிநபரால் பிரச்சனை நடந்திருக்கும், இங்கிருந்து தான் அது ப்ளோ அப் ஆகுது. சரியா? இதற்கு ஒரு ஒட்டுமொத்த கட்சியே வந்து ஒரு நரேட்டிவுக்குள்ளே போகணுமா அப்படின்ற கேள்வியை நான் நாம் தமிழர் கட்சிக்கே விட்டுறேன். அதே மாதிரி ஒரு நபருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு கட்சியே இந்த மாதிரி வந்து விண்டிக்டிவாக நீங்கள் பார்க்கணுமா அப்படின்றத நான் வருண் ஐபிஎஸ்க்கு விட்டுறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நான் வந்து ஏன் விஜய் அவர்கள் சாப்பாடை நேராக கொண்டு போய் கொடுக்கலான்ற மாதிரி டாபிக் ஈஸியாக போயிருக்கலாம். பட் இந்த விஷயத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், எனக்கும் புரிஞ்சுக்கணுன்றது. மிக்க நன்றி உங்களோட தெளிவான பதில்கள்.